Hello friends, welcome to our channel. இதுதான் நீங்க first time நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்ப மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இந்த பாப்சிக்கல்ஸ் வச்சு தான் ரெண்டு ஈஸியான கிராஃப்ட்ஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பண்ண போகிறது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் தான். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு ஸ்டிக்கை நம்ம எடுத்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ஸ்டிக் எடுத்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடணும். இப்போது இன்னும் ரெண்டு ஸ்டிக் எடுத்து இதுக்கு மேலே வச்சு பிளேஸ் பண்ண போகிறோம். அதாவது எப்படின்னா, ஒரு ஸ்டிக்கை நம்ம இந்த மாதிரி வச்சுக்க போகிறோம். இன்னொரு சைட்லேயும், அதோட ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரி இன்னொரு ஸ்டிக்கையுமே வச்சுக்க போகிறோம். ஸோ நான் இப்போ எப்படி இந்த மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கணும், இதே மாதிரி தான் பிளேஸ் பண்ணணும். இப்போ நம்ம இன்னொரு ஸ்டிக் எடுத்தோம், இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம். லாஸ்ட் 4 to 5 டேஸாக வீடியோஸே அப்லோட் பண்ண முடியல. நிறைய ஒர்க் இருந்தது, ட்ராவல்ஸ் இருந்தது, அதனால். பட் இதுக்கப்புறம் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரஞ்சினி, ஹாய் ரஞ்சினி, ரஞ்சினியோடைய ஃப்ரெண்ட், அவங்க அக்கௌண்ட் நேம் ஃப்ரெண்ட்ஸ் கிராஃப்ட், அவங்களுக்கும் ஹாய். ஹாய் அதித்தி, ஹாய் மோனிகா, ஹாய் டிஎஸ்எம் தமிழ் யூஸ்ஃபுல் கிராஃப்ட், ஹாய் கார்த்திகேயன், ஹாய் அபிநந்தனா குட்டி. அப்புறம் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். இப்போ நம்ம இதை ப்ளேஸ் பண்ணதெல்லாம் ஒட்டியாச்சு இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டபுள் சைட் டேப் எடுத்து இதில் ஒட்ட போகிறோம். அதை இந்த இடத்துல நான் ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ டபுள் சைட் டேப் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஸ்டிக்கையே சின்னதாக கட் பண்ணி இந்த டபுள் சைட் டேப்புக்கு பதிலாக இது நம்ம இந்த இடத்துல ஒட்டிடலாம். இது ஏன் ஒட்டுறோம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு ஸ்டிக் எடுத்து அதை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம். இன்னொரு ஸ்டிக் எடுத்து மேலேயும் அதே மாதிரி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதையுமே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ நான் வந்து ஹார்ட் க்ளூ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து எந்த க்ளூனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டபுள் சைட் டேப்பை எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிக் ஒட்டியிருந்தீங்கன்னா ஸ்டிக் மேலேயும் க்ளூ நம்ம அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான். இந்த சைடும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் ரெண்டு ஸ்டிக் எடுத்து அதை இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும். ஸோ இதையுமே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸி, பெரிய வேலையே கிடையாது. இதுக்கு மொத்தமாக ஒரு 16 ஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை நம்ம பண்ணி முடிச்சிடலாம். அதாவது 16 ஸ்டிக்ஸ் இருந்ததுன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இதுதான் நம்மளுடைய ஃப்ரேம். இது நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த டபுள் சைட் டேப் உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும். பிகாஸ் நம்ம ஃபோட்டோ வந்து இதில் இன்சர்ட் பண்ணும்போது அது கீழே விழாமல் இருக்கிறதுக்காக தான் அது மாதிரி அந்த இடத்துல ஒட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு 3 ஸ்டிக் எடுத்துக்கலாம். 3 ஸ்டிக் எடுத்து அதை இந்த மாதிரி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டிக் எடுத்து இந்த 3 ஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வச்சு ஒட்டிக்க போகிறோம். இதோ இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டிக் எடுத்து அடுத்து உள்ள அந்த 2 ஸ்டிக், இந்த 2 ஸ்டிக்கும் நடுவில் இப்படி வச்சுக்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் கிட்ட காமிக்கிறேன். ஒரு குட்டி கேப் மட்டும், ஒரு லைன் அளவுக்கு மட்டும் கேப் விட்டுருப்போம். இப்போ அந்த கேப்பில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஒரு ஸ்டிக்கை நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்டாண்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ண ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதை இதில் வைக்க போகிறோம். ஸோ கரெக்டாக இதை வந்து இப்படி தான் வைக்கணும். இதுதான் பாட்டம் சைட், அந்த டபுள் சைட் டேப் இருக்கிறது. கரெக்டாக இந்த மேலே இருக்க ஒரு ஸ்டிக் மட்டும் இந்த மாதிரி வரணும். அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சு அது வந்து நல்லா ஸ்டடியாக நின்றுடும். அவ்வளோதான். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்மளுடைய ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து, மினி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம், பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஃபோட்டோஸ் அதில் இன்சர்ட் பண்ணணும். உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் ஃபோட்டோஸ் இதில் இன்சர்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இதை சும்மா டெக்கரேட் பண்ணலாம். நான் சும்மா இந்த ஃபோம் ஷீட்ஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன ஃப்ளவர் மாதிரி. ஸோ அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட்டும் பண்ணிக்கலாம். நான் பெயிண்ட்டும் பண்ணியிருக்கேன், அதுவும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இதை டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு.
ஸோ பெயிண்ட் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, அதையும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பேஸ் வந்து ஒரு மெரூன் கலர் கொடுத்துருக்கேன், ஃப்ரேம் வந்து டார்க் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். இதுலேயும் நம்ம ஃபோட்டோ வேண மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ணும்போது அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கார்டை இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் சும்மா இந்த மாதிரி ஒரு குட்டி ஃப்ளவர் என்கிட்ட இருந்தது, ஸோ அதை நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னாலும் கலர் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே விடுறதுனாலும் சிம்பிளாக ப்ளைனாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக ஒரு க்யூட் மினி ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஒரு சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் ஸ்டாண்ட். அதுக்கு 2 ஸ்டிக் எடுத்து அது இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, 3 ஸ்டிக் எடுத்துருக்கோம். இந்த 3 ஸ்டிக்கையும் இந்த மாதிரி மேலே வச்சு ஒட்டிக்க போகிறோம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணி 3த்தையும் ஜஸ்ட் அப்படியே மேலே வச்சு சேர்ந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். ஸோ 3 ஸ்டிக்ஸையும் நம்ம இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரியே 4 ஸ்டிக்ஸை நம்ம மேலே வச்சு ஒட்டிக்க போகிறோம். ஸோ இதில் க்ளூ அப்ளை பண்ணி 4 ஸ்டிக்ஸை இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போது இதில் அந்த 4 ஸ்டிக்ஸ் ஒட்டணும் இல்லையா, அதை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். திருப்பிட்டு 3 ஸ்டிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை இந்த சைடில் பேஸ்ட் பண்ணிடலாம். இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஏ ஷேப் கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ ஒரு ஸ்டிக் எடுத்து அதை 2 இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதாவது 3 ஸ்டிக்ஸ் ஒட்டியிருந்தோம் இல்லையா, அந்த சைடில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி தான். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. அவ்வளோதான். இதை இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஏதாவது படம் பார்க்குறோம், அப்படி இல்லைன்னா ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ மொபைல் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த 2 சிம்பிள் அண்ட் ஈஸியான கிராஃப்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.